ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான பீட்ரூட் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் வடைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பீட்ரூட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் பருப்பை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. ஏற்கனவே அரைச்ச பீட்ரூட்டோட இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வரமிளகா சேர்த்துக்கோங்க. நாங்கள் 8 சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை கையில் தட்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு 2 சைடாக நல்லா வேக வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் வேக வச்சாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அரைச்சதை பீட்ரூட் வடையை தட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான பீட்ரூட் வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.